மாறிவரும் பருவநிலை குறித்து இளம் விஞ்ஞானிகளின் கருத்துக்களை கேட்பதற்கான கருத்தரங்கம் அமெரிக்காவில் நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு தமிழ்நாட்டின் கம்பம் பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒருவருக்கு கிடைத்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்தவர் சலீம் கான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பருவநிலை மாறுபாடு குறித்து ஆராய்ச்சி செய்து வரும் மாணவரான இவர் உயர்ந்து வரும் புவி வெப்பத்தால் மாறிவரும் பருவநிலை மாறுபாடு குறித்தும் இதனால் தமிழகத்தில் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் ஆய்வு செய்து வருகிறார். வெள்ளாற்றிற்கும் கொள்ளிடத்திற்கும் இடையேயான கடலூர் மாவட்ட கடற்கரை பகுதியில் இவர் கடந்த 4 ஆண்டுகளாக ஆய்வு செய்து வருகிறார். 2100ஆம் ஆண்டிற்குள் 50 சென்டிமீட்டர் அளவிற்கு கடல் மட்டம் உயர வாய்ப்புள்ளதாகவும் இதனால் வெள்ளாற்றிற்கும் கொள்ளிடத்திற்கும் இடையேயான பகுதியில் உள்ள கிராமங்கள் கடலுக்குள் மூழ்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறுகிறார் சலீம் கான். பிச்சாவரத்தையும் அதாவது வெள்ளார் கொள்ளிடம் என்கிற 2 ஆறுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள பிச்சாவரம் பகுதியில் 1/3 பங்கு மாங்குரு மரங்கள் அதாவது அலையாத்தி மரங்கள் அழியும் அபாயம் இருக்கிறது. அது மட்டுமன்றி அதனை சார்ந்து வாழ்கின்ற 9 மீனவ கிராமங்கள் 7 விவசாய கிராமங்களும் இதனால் பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. இந்த ஆராய்ச்சிக்கு நடுவில் கடந்த 2008ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் இளம் விழிப்புணர்வாளர் விருதை பெற்றிருக்கும் சலீம் வரும் 12ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள நாசாவின் ஆய்வு மையத்தில் நடைபெறவுள்ள பருவநிலை மாற்றம் குறித்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு தன் ஆராய்ச்சி குறித்து விளக்கமளிக்க உள்ளார். இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு காலநிலை மாற்றத்தான ஆராய்ச்சி மிக புதியது. இது ஒரு உந்து சக்தி, இது ஒரு அங்கீகாரம், இது ஒரு வாய்ப்பை தருகிறது. இதன் மூலியமாக இனிவரும் இதுக்கடுத்து வரப்போகிற காலநிலை மாற்ற ஆய்வாளர்களுக்கு இது ஒரு வழிகாட்டுதலாக இருக்குங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சர்வதேச விஞ்ஞானிகளின் கருத்தரங்கில் சலீம் உட்பட மொத்தம் 40 இளம் விஞ்ஞானிகள் பங்கு பெற உள்ளனர். இதில் அவர்களது கருத்துக்களையும் ஆராய்ச்சி முடிவுகளையும் பெறும் நாசா அவற்றை உயர்ந்து வரும் புவி வெப்பத்தை கட்டுப்படுத்தும் பணிகளில் பயன்படுத்த உள்ளது. புதிய தலைமுறைக்காக பாரதி.